இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள் சுகம் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். Prosperity within your places. நீ வாழுகிற இடத்திலே சுகம் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பார்த்த எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், திரும்பவும் கொரோனா மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்ற துர்ச்செய்தி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அலங்கத்திற்குள் சுகம் இருக்கும் சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமாதானம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் அலங்கத்திற்குள் சுகம் இருப்பதாக. ஒருவேளை வியாதி வருவது இயற்கை, ஆனா அதை தாண்டி செல்லக்கூடிய சுகத்தை ஆண்டவன் நிச்சயமாய் நமக்கு தரப்போகிறார். வியாதி நமது சரீரத்தில் வரும், பலவீனமான மக்கள் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட வியாதி உன்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட சுகத்தை என்னால் தர முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகமெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம்தான். பிறவி குருடனை சுகமாக்கிய ஆண்டவர். 38 ஆண்டு காலங்கள் வியாதியாய் இருந்த ஒரு மனிதன், 12 ஆண்டுகள் வேதனைப்பட்ட ஒரு பெண். இதெல்லாம் இந்த உலகத்தின் மனிதர்களால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள் தான். மருத்துவத்தினால் சுகம் கொடுக்க முடியாத வியாதிகள் தான். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவர் புது உறவை உருவாக்கி சுகத்தை தந்த அற்புதங்களை செய்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், உன்னுடைய அலங்கத்திற்குள் சுகம் இருப்பதாக. இன்னைக்கு பலவீனத்தோடு நிறைய பேர் சோர்ந்திருக்கல. என்னுடைய சரீரத்தில் அவயவங்கள் பலவீனத்தோடு இருப்பதை போல உணர்ந்து கலங்கி நிற்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறார், புது பலன் தருவேன், புது நம்பிக்கை நான் தருவேன், புதிய சுகத்தை உங்களுக்கு நான் தருவேன். நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சுகம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட வியாதி ஆனாலும் சரி, யார் என்ன சொன்ன செய்தி ஆனாலும் சரி, நான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுகத்தை நான் வைப்பேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் நீரங்களுக்கு தந்த இந்த செய்திகளுக்காக துதிக்கிறோம். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறீரே அப்பா. உன் அலங்கத்திற்குள் சுகத்தை தருவேன் என்று சொன்னீரேன். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை தாங்கப்பா, ஒரு சுகத்தை தாங்கண்டுகிறேன், சமாதானத்தை தாங்கண்டுகிறேன். நிறைய பணத்தை கொண்டு போய் தேவனே மருத்துவமனையிலே இழந்து நிற்கிற குடும்பங்களை பார்க்கிறப்பா, நீர் விடுவீங்கப்பா. சுகம் தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கட்டப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.